அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் தாவேகா தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் வேலூரில் அவருடைய மாநாடை பார்த்தோம். ஏன்னா தேர்தல் நேரம் நெருங்கிட்டு இருக்குது, அதுக்காக அவர் ஒவ்வொரு ஊர்லேயும் மாநாடு போட்டு இருக்காப்புல. ஓகே, நல்ல ஒரு பேச்சு. முன்னே இருந்த மாநாட்டு பேச்சுக்கும் இப்போ இருந்த பேச்சுக்கும் கொஞ்சம் தெளிவு தெரிஞ்சிருக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். அது வரைக்கும் வாழ்த்துக்கள். அதில் ஒன்று சொல்லியிருந்தாப்புல, குறிப்பாக தாவேகா ஆட்சிக்கு வந்ததும் நாங்கள் ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு கிராமமாக போய் சென்று மக்களை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஏன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் போகணும்? ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி தானே நீங்கள் போகணும். போய் மக்களை நீங்கள் போய் சந்திக்கணும், ஓட்டு கேட்கணும், எல்லா விஷயம் பண்ணணும். பாமர மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, இல்லை ஒரு விவசாயிகள் எப்படி வாழ்கிறாங்க, நீங்கள் போய் இப்போ தானே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் போவீங்கன்னா அது எந்த வகையில் நியாயம்? இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு நியாய கோட்பாடில் சொல்லியிருக்கலாம்ல. நான் இது நீங்கள் சொன்னதுக்கு நான் கேட்குறேன், அவ்வளோதான். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அப்புறம் ஓட்டு கேட்க போகணும். அப்போம்போதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? தெருமுனை பிரச்சாரங்கள் பண்ணணும், அங்கே மாநாடுகள் போடணும். அதெல்லாம் போட மாட்டீங்க. ஒரு இடத்துல ஒரு பெரிய இடம் பிரம்மாண்டமாக போட்டு அவங்கள பேசிட்டு போயிடுவீங்க, அவ்வளோதானே. வெளியில் வாங்கினா ஃபஸ்ட்டு. இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் இன்னும் வெளியிலேயே வரலை, உள்ளுக்கே தான் இருக்கீங்க. வெளியில் வாங்க, மக்களை சந்தித்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறங்க. மக்களுடைய கஷ்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஜெயிச்சு அதுக்கப்புறம் சட்டமன்றத்துக்குள்ளே நீங்கள் போய் பேசினா தான் மக்களுடைய வாழ்வாதாரங்கள் எப்படி இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் போய் ஒரு பலனும் இல்லை. ஏன்னா நன்றி சொல்ல போவீங்களா? சரி, நான் கேட்குறேன், உங்களை சுற்றி இவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்களே, எதுக்கு? உங்களை எல்லாரும் பார்த்துட்டாங்களா? கிடையாது. அப்புறம் எப்படி ரசிகர்கள்? நீங்கள் படத்தில் நடிச்சிங்க, ஒரு ஆக்டர், நல்ல டான்ஸர், நல்ல நடிகர். ஓகே, உங்களுடைய ஒவ்வொரு வெற்றி படங்கள் இருக்குல்ல, அந்த வெற்றி படம் ஒவ்வொரு படமும் வெற்றியான உடனே ஏன் நீங்கள் படம் போய் மக்களை சந்திக்கலை? நீங்கள் அரசியல்னு வந்துட்டால் போய் மக்களை சந்திப்பீங்க. நீங்கள் தானே இந்த மன்றத்தை வச்சு தானே நீங்கள் இப்போ இது அரசியல் கட்சியாக மாற்றிருக்கீங்க. அப்போனா உங்களுக்கு இவ்வளோ வெற்றி படங்கள் கொடுத்ததும் இதே மக்கள் தான். அப்போனா அப்போம்போதெல்லாம் மக்களை பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணலை. நீங்கள் மாநாடு போட்டிருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு வெற்றி விழா மாநாடு இதில் போட்டிருக்கலாம். ஆனால் இப்போ அரசியலுக்கு வந்தோன்னு தானே நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் ஒவ்வொரு கிராமமாக போய் பார்க்க போகிறோம். நீங்கள் அப்பவும் போய் பார்த்துருக்கலாம்ல, மன்றம் வச்சுருந்தீங்கல்ல, மன்றத்தை ஊக்கப்படுத்தியிருக்கலாம். அப்போனா ஒவ்வொரு படத்துக்கும் இந்த மக்கள் தாம்பா எனக்கு எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். வேணா இதை நீங்கள் ஆடியோ லாஞ்சில் மட்டும்தான் சொல்லுவீங்க. அரசியல் ஆதாயத்துக்காக நீங்கள் எப்படி வேணும்னு பேசக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் திரும்பவும் என்ன சொல்கிறேன்னா, இது நான் உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வெளியில் வாங்கினா, வெளியில் மக்களை பாருங்கள், பேசுங்க, மக்கள் எப்படி வாழ்கிறான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறங்க. இது நான் சிறிய ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.